இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா இன்னொரு அவுட். ஓகேங்களா? தோக்குறவங்க வந்து ரிவெஞ்ச் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கணும். வின்னருக்கு ஒரு பிரைஸ் गाइस. வின்னருக்கு ஒரு பிரைஸ். ஆனா அது என்ன பிரைஸ் நாங்க எப்ப சொல்ல மாட்டோம். வீடியோவோட எண்ட்ல சொல்லுவோம். வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம். கேம் போலாமா? போ. गाइस இவங்கள்ட்ட 3 பேர் விளையாடுறாங்க. 1 2 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? இன் அவுட். இப்படி சொல்றேன். இன் மீன்ஸ் இப்படி गाइस. அவுட் மீன்ஸ் இப்படி गाइस. இது இன்னும் இது அவுட்டா? இன் அவுட். இது அவுட். இது அவுட்டா? ஆமா இது அவுட். இல்ல இது பாருங்க. இது அவுட். ஏய் செடி மீன்ஸ் இன். இட் மீன்ஸ் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். ரோகிட் அவுட் गाइस. லேட்டா எப்படிங்க சொல்றீங்க? மூஞ்சி காமே. அங்க ஆக்சிடென்ட் வந்துச்சு. மண்ணு வந்துச்சு. गाइस ரெண்டு பேரா போட்டியா? ஒன்னு டார்வினுக்கு ஒன்னு புஷ்பாக்கு. இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். Unfortunately Darwin out guys. அப்ப இவங்க गाइस வச்சிருக்காங்க. गाइस இப்போ வின்னர் ரெண்டு புஷ்பா गाइस எதுக்கு சொல்லவா? இங்க இன் அவுட் சொன்ன 3 வாட்டி அவன் 4 வாட்டி பண்ணிட்டான். சரி 4 வாட்டி பண்ணா என்னவா? அவுட். என்ன சேலஞ்சோட வின்னர்? நான் தான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ரிவென்யூ இது கொடுக்கலாமா? அழுவாங்க गाइस லாஸ்ட் வின்னர் பிரைஸ் என்ன? வின்னர் பிரைஸ் வந்து எங்ககிட்டயே ஒன்றும் சொல்லலை. கேமராமேனுக்கு தான் தெரியும். ஆமா கேமராமேன் இருக்கிறதுங்க. गाइस வின்னர் பிரைஸ் வந்து ஒரு நருட்டோ ஸ்வாட். என்னங்க சார் லாஸ்ட்டாக கொடுக்குறாங்க லாஸ்ட் வீடியோ. இப்போ ரிவென்யூ பண்ணலாமா? ரிவெஞ்ச் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமே. இப்போ புஷ்பாட சொல்லணும் எல்லாம். சொல்லு என்ன ரிவெஞ்ச்? இருங்க நான் சொல்கிறேன். எட்டன டாக் வாக்கிங். ரோஹித் வந்து சின்ன பையன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால நான் அவனுக்கு மட்டும் சின்னதாக தரேன். ஆனால் அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே பாரு இது நீ 30 டைம்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு அந்த கேள்வி இல்லை. ரோஹித் டார்வின் நீங்க 40 டைம்ஸ் சுத்தணும். நீங்க 30 டைம்ஸ் பண்ணு. ஏய் நோ ஸ்டாப். ரிவெஞ்ச் சேலஞ்ச் மீன்ஸ் அப்படி இல்ல. என்ன சொல்லலாம்? அப்படி போயிட்டு வா டாக் வாக்கிங் போ. டாக் வாக்கிங் யார் பாபோன்னு கத்துவா? ஐயோ ரோஹிட்க்கு வேற மாதிரி டைப் படை நோட் ரோஹித் வந்து ஃப்ராக் மாதிரி போணும். உங்க யூடியூப் பாத்துக்கோங்க. வாய் சொல்லு. பாருங்க கீழே வந்துட்டான். உங்க ரோஹித் சார் வந்து இப்படி அவுட் ஆவான்னு நினைச்சே பார்க்கல. நானும் இப்படி அவுட் ஆகும்னு நினைச்சேன். லாஸ்ட்ல இவன் அவுட் ஆயிட்டாங்க. இவன் பாருங்க அவங்க ரோஹித் சார் அவ்வளவுதான். அதே ஒரு எட்டி விட்டுருவா ஏறா. சரி பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணி ஒன்று எழுதிக்கிறோம் பாருங்க. பிரியாணி பைத்தியம் தூக்கி போற guys okay let's start the revenge challenge. அதுபோல இவரே ஸ்டார்ட் ஆயிச்சு. ஓகே உங்க ரோஹித் vlogs இவர் வந்து ரொம்ப இது பண்றாரு. அதனால இவரை அந்த பக்கம் தூக்கி போட்டுடலாம். பண்றேன் அப்படி பண்ணடா. ஐயோ பாவம் அவன் தள்ளி விட்டாங்க. டாக் வாக்கிங் பண்ணல. அவன் தள்ளி விட்டா. நீ அதுக்கு டாக் வாக்கிங் பண்ணு போ. முடிஞ்சிச்சுடா. ஏய் வேற சேலஞ்ச்டா ராக் டால். ஓகே டப்புனு கீழ ஓடணும். அதுக்கு ரன்னிங்ல சொல்லு. ரன்னிங்ல நீங்க டப்புனு கீழ ஓடணும். தட் இஸ் a challenge. யாரு பார்க்கலாம்? சரி இப்போ நான் கொஞ்ச நேரம் கேமரா பிடிச்சிருக்கேன். இப்போ கேமராமேன் கொஞ்ச நேரம் பேசுறேன். வேணாம் கேமராமேன் ஓடிட்டு வந்து விழணும். நம்ம ரோஹித் சாருக்கு தான் விழுறது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. செகண்ட் டைம் ஓ गाइस அப்ப நாங்க ஃபன் ஆஃப் ராக்கெட் பண்ண நினைச்சோம். பண்ணல. இப்போ பண்ணிட்டோம்.
ஒரு தடவை நம்மளே ட்ரை பண்ணலாம். ஐயோ பாவம். ரொம்ப ஃபன்னா இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் ஃபன் பண்ணுவோம். கேமராமேன் பண்ண வைக்கிறோமா? கேமராமேன் ஒரு கேமுக்கு வர மாட்டாரு. ஐரன் சிக்ஸ் தான் வருதாரு. சரி நம்ம பண்ணலாமா? சரி முடிச்சுக்கோங்க. இவன் அப்பப்ப இந்த அல்வா வாயில விட்டோன்னே விடுல வாய் கேட்டது கை கேட்டாத மாதிரி இவனுக்கு இப்படிதான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக கொண்டாடுவோம். நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கொண்டாடுறீங்க அது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய் गाइस, பாய். இந்த வீடியோ பேர் ராகிங் பிளாக்ஸ் அண்ட் ராகிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். பை गाइस. வீட்ல கேமரா